ஒரு பெரிய காட்டுல பல வகையான பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டுல சிச்சி என்ற ஒரு காகம் இருந்தது. சிச்சி மிகவும் சோம்பேறி. அவன் பெரும்பாலும் தனது கூட்ல உட்கார்ந்தபடியே இருப்பான். ஒரு நாள் அவன் தனது கூட்ல படுத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். என்ன வாழ்க்கை இது? ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கும் ஒரு அழகான வீடு இருக்கணும், ஒரு நல்ல மனைவி இருக்கணும், 2 அழகான குழந்தைகள் இருக்கணும், அவர்கள் என்னை அப்பா என்று அழைக்கணும். இப்படி கனவு கண்டு கொண்டிருந்தபோது சிச்சி திடீரென்று சிரித்தான். அடடா, நான் யோசிக்க யோசிக்க ரொம்ப தூரம் போயிட்டேன் போல. அவனுக்கு பசி வந்தது. சரி, முதலில் சாப்பாடு தேடணும் என்று சொல்லிக்கொண்டு கூட்டிலிருந்து வெளியே பறந்தான். பாதையில் சில பறவைகள் மரத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன. அவற்றில் சீதா குருவி சிச்சியை பார்த்து கூப்பிட்டது. ஏய் சிச்சி, இவ்ளோ அவசரமா எங்க போற? சிச்சி அருகில் வந்து சொன்னான். எதுவும் இல்ல சீதா, எனக்கு ரொம்ப பசி, அதனால சாப்பாடு தேடி போறேன். அப்போது மீனா பறவை சிரித்துக்கொண்டு சொன்னது. சிச்சி, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணம் பண்ணினா உனக்கு எந்த வேலைகளும் செய்ய வேண்டியதில்லை. அந்த வார்த்தை சிச்சிக்கு பிடித்திருந்தது. அதுதான் எனக்கும் ஆசை. நானும் வீட்டிலேயே அமைதியா இருக்கலாம், எல்லா வேலைகளையும் என் மனைவி செய்வா என்றான். அனைவரும் சிரித்தார்கள். அப்போது லட்டு பறவை பேச ஆரம்பித்தது. என்னோட சொந்த காட்டுல ஒரு அழகான பறவை இருக்கா. அவ பேரு கௌரி. அவ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள். நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்காக பேசுறேன். சிச்சிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் பயந்தான். ஆனா நான் ஏழை, என்னை அவங்க ஏத்துக்குவாங்களா? லட்டு சிரித்தாள். நாம ஒரு சிறிய பொய் சொல்லலாம். நீ இந்த காட்டின் ராஜா என்று சொல்வோம். சிச்சி முதலில் மறுத்தான். இல்லை, அது தவறு. ஆனால் நண்பர்கள் எல்லாம் அவனை சமாதானப்படுத்தினர். இறுதியில் சிச்சி ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் லட்டு மற்றும் மீனா கௌரியின் வீட்டிற்கு போனார்கள். அவர்கள் கௌரியின் பெற்றோரிடம் சிச்சி மிகவும் பெரியவன் என்று புகழ்ந்து பேசினார்கள். அவர் இந்த காட்டின் ராஜா மாதிரி வாழ்கிறார். பெரிய வீடும் இருக்கிறது என்று சொன்னார்கள். கௌரியின் பெற்றோர்கள் நம்பிவிட்டார்கள். சில நாட்களில் சிச்சி கௌரியின் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு கௌரி சிச்சி அவன் கூட்டிற்கு வந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லை. வீடு சிறியது. சிச்சி வேலை செய்யவே மாட்டான். அனைத்து வேலைகளையும் கௌரியே செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு நாள் கௌரி சந்தைக்கு சென்றபோது ஒரு பறவை அவளிடம் சொன்னது. நீ சிச்சி மனைவியா? உனக்கு உண்மை தெரியுமா? வசதியான குடும்பத்து பொண்ணுன்னு சொன்னாங்க. எப்படி சிச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கௌரி ஆச்சரியப்பட்டாள். என்ன உண்மை? அவன் ராஜா இல்லை, அவன் மிகவும் சோம்பேறி. அதை கேட்ட கௌரி கோபமாக வீட்டிற்கு வந்தாள். அவ சிச்சி கிட்ட கேட்டா. உண்மையை சொல்லு. கல்யாணத்தப்போ நீ சொன்ன விஷயமெல்லாம் பொய்யா? முதலில் சிச்சி மறுத்தான். இல்ல இல்ல, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டான். கௌரி மிகவும் வருந்தினாள். நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டே என்று சொல்லி தன் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பி போனாள். சிச்சி தனது தவறை உணர்ந்தான். அவனுக்கு புரிந்தது. பொய்யால் கிடைக்கும் சந்தோஷம் நீண்ட காலம் நிலைக்காது. உண்மை மற்றும் உழைப்புதான் வாழ்க்கையை அழகாக்கும்.